நமோ தஸ் பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ். வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கத்தை முதலாவதாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்த புண்ணியவான்களே, நீங்கள் எல்லாம் நினைக்கின்றீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே எந்த குறையும் இல்லை என்று சொல்லி. இந்த கண் எப்போதும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கொண்டே இருக்கும். இந்த கண் சுற்றுவதில் தன் வாழ்க்கையில் தன்னுடைய பிழையை அதிகமாக உணர்ந்து கொள்ளவே மாட்டார்கள். தர்மம் சொல்லுகின்றது. கௌதம புத்த பகவான் அவர்கள் வினயபிட்டக என்கிற நூல் ஊடாக மிக அழகாக ஒழுக்கத்தை பற்றி போதித்திருக்கின்றார். ஒழுக்கம் என்று வரும்போது நாங்கள் எங்கள் குறைகளை பிழைகளை மாற்றிக்கொண்டு பயணிக்க வேண்டும். முதலாவதாக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குறைகள் என்ன என்பதை ஆராய்ந்து கொள்ளுங்கள், தேடுங்கள். உங்களுடைய குறைகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் எப்படி பயணிக்கின்றோம்? எங்கள் மீது எந்தவிதமான குறையும் இல்லை, எங்கள் மீது எந்தவிதமான குறைகளும் இல்லை. கண் பார்த்து மற்றவர்களுடைய குறையை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. தர்மம் சொல்லுகின்றது, மற்றவர்களை பார்த்து குறை சொல்லும் அளவுக்கு நீ யாரும் நல்லவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் நல்லவர்கள் அல்ல. பாருங்கள், அழகாக சொல்லுகின்றது. ஆனால் இந்த சமூகத்திலே அதிகமானோர் மற்றவர்களின் குறையை தேடி 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 சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த புண்ணியவான்களே, மற்றவர்களுடைய பிழையை நீங்கள் சுட்டி காட்டும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டிவிட்டு அதிலிருந்து பிரச்சனைகள் வந்த பிற்பாடு இறைவா எனக்கு ஏன் இந்த பிரச்சனையை கொடுத்தாய் என்று சொல்லுவீர்கள். பிரச்சனை உங்களுடையது. ஆகையால் முடிந்தவரை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கின்றது, உங்களுடைய பிழைகள் என்ன, வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறுகள் என்ன, தட்டி எடுத்து பாருங்கள், தூசி தொடத்து பாருங்கள், உங்களை திரும்பி பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையிலே ஒருபோதும் அதிகமாக மற்றவர்களுடைய பிழைகளை தேடாதீர்கள். இன்றைய நாளில் வாழ்க்கையிலே உங்களுக்கு நிறைய பேரை சந்திக்கலாம், பல இடங்களுக்கு போகலாம், பல விடயங்களை பேசலாம், விதவிதமானவர்களை காணலாம். இல்லை என்றால் ஒரே மனிதனை தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கலாம். ஒருபோதும் அவர் எப்படி பேசுகிறார், எப்படி நடக்கின்றார், எப்படி பார்வையிடுகின்றார், எப்படி செயல்படுத்துகின்றார், எப்படி செயலாற்றுகின்றார், அவருடைய பிழைகள் என்ன, அவர் என்ன உடை அணிந்திருக்கின்றார், அவர்கள் போட்டிருக்கக்கூடிய நகைகள் என்ன, ஏன் அவர் இந்த வார்த்தையை பேசுகிறார், இது பிழைதானே என்றெல்லாம் ஒன்றும் பார்க்காதீர்கள். காரணம், அவர்களை விட பிழைகள் உங்களிடத்தில் இருக்கின்றன. மற்றவர்களுடைய பிழைகளை கூறும்போது அதிலிருந்து பிரச்சனை வரும் ஒழிய உங்களுடைய குறைகளை பிழைகளை நீங்கள் திருத்திக் கொள்ள முடியாது. அநியாயம், நேரம் வீணாகிவிடும். வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டது, ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக கொடுக்கப்பட்டது. அதை நாங்கள் தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது. அந்த ஒவ்வொரு நேரங்களும் தன்னை பற்றி யோசியுங்கள், தன்னுடைய பிழை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள், தன் பிழையை திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்தவர்கள் பிழை உங்களுக்கு வேண்டாம். அடுத்தவர்களை சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியாமல் போய்விடும். இதை புரிந்து கொள்ளுங்கள். இது இறைவன் நேரடியாக வந்து சொல்ல மாட்டார் உங்களுக்கு. ஒருபோதும் இறைவன் நேரடியாக வந்து சொல்ல மாட்டார். அந்த பிரபஞ்சத்தோடு அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இது உங்கள் கையில் இருக்கின்றது. ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, கிடைத்த அரிதான வாழ்க்கையில் மற்றவர்கள் பிழையை பார்த்து அதை மற்றவர்களிடத்திலே சுட்டி காட்டுவதை விட தன் வாழ்க்கையில் என்ன பிழை இருக்கின்றது அதை திருத்தி கொண்டு பயணிங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மிக அழகாகவும் சிரிப்பாகவும் புன்னகையோடு சந்தோஷமாகவும் இருக்கும். மறந்து விடாதீர்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.
ஓம் தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களங்கள் தந்திடுவான் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களங்கள் தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் 30/5/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்கள், இவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. நாம் ஆசார சீடராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்வது, வெள்ளிக்கிழமைகளிலே வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து, வீடு பூராவும் மஞ்சள் தண்ணி தெளித்து, சாம்பிராணி தூவமுட்டி, தீபங்களை ஏற்றி பிரார்த்தனைகள் செய்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்பையும் நன்மையும் தரும். இந்த லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்வார்கள். எந்த வீட்டிலே இந்த காலையிலே வீடெல்லாம் துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு நல்ல வார்த்தைகள், நல்ல இறை நாமாக்களை பாராயணம் செய்கிறார்களோ, அல்லது ஒளிப்பதிவு நாடாக்கள் மூலம் பக்தி இசைகளை, சுப்பிரபாதம், கந்தசஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, ஐயப்பன் கவசம் போன்றவற்றையெல்லாம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, எந்த இடத்திலே தெய்வீகமான ஒலிகள் கேட்கிறதோ அல்லது மந்திர ஒலிகள் கேட்கிறதோ அங்கு மகாலட்சுமி இறங்கி வருவாளாம், இல்லந்தேடி வருவாளாம். இந்த மகாலட்சுமி தேடி வருவாள். அவ்வாறு இல்லாமல் நாளும் இல்லை, கிழமையும் இல்லை, நல்ல நாளும் பார்க்குறதில்ல, எந்த நாளுமே நாம் இவ்வாறு தான் இருப்போம். அங்கே சுவாமி அறையிலே சாம்பிராணி போடுறதில்லை, மஞ்சள் தண்ணி தெளிக்கிறதில்ல, விளக்கேற்ற கிடையாது, அது 10 மணிக்கும் ஏற்றலாம், சாயந்தரம் ஏற்றினா போதும் என்று இருக்கிற வீட்டிலே அக்கா வந்து விடுவாளாம். இந்த லக்ஷ்மி வர வேண்டிய இடத்திலே லக்ஷ்மிக்கு ஒரு அக்கா இருக்கிறா, மூத்த தேவி. தேவி மூத்த தேவி, அது வந்துடுமா வீட்டுக்குள்ளே. எனவே இந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேண்டும், லக்ஷ்மி வாசம் செய்ய வேண்டுமாயிருந்தால் மங்களமான இல்லங்களை எல்லாம் இவ்வாறு சாம்பிராணி தூபங்கள் இட்டு தெய்வீக மனம் பரவுகின்ற வகையில் இறை நாமாக்கள் எதுவும் நமக்கு முடியவில்லையா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று 108 தடவை உட்கார்ந்து சொன்னாலே அந்த இடத்திலே சாநித்தியம், தெய்வீக சாநித்தியம் வந்து விடுமா. நமக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் தெரிகிறதோ தெரிந்தவற்றை சொல்லலாம். தெரியவில்லையா, ஒரு ஒலிப்பது நாடாக்கள் மூலம் கேட்டு சில நிமிடங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள், அப்பா அம்மா, வயதானவர்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது. இந்த சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமையிலே பாடசாலை மாணவர்கள்
ஆலயங்களில் சென்று சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும். சாயங்கால வேளையிலே அருகிலே உள்ள ஆலயம், அது சிறிய ஆலயமோ பெரிய ஆலயமோ, அந்த ஆலயத்திலே சென்று கூட்டு பஜனைகள் ஒரு அரை மணி நேரமாவது அல்லது ஒரு 15 நிமிடமாவது இது எல்லோருமாக சேர்ந்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது இறைவனுடைய செவிகளுக்கு சென்றடையுமா. அதனாலே அவர்களுக்கு நல்ல அறிவும் நல்ல ஞானமும் கிடைக்கின்ற வகையிலே இந்த கூட்டு பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலயத்திலும் நடைபெற வேண்டும். அது 4 பிள்ளையோ 10 பிள்ளையோ 40 பிள்ளையோ போய் இருந்து அந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் எதிர்காலத்தில் நல்ல வாழ்வு நமக்கு கிடைப்பதற்கு இந்த இறை பிரார்த்தனைகள் மிக மிக முக்கியமானது. இப்பொழுது இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களிலும் உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மத்திய மாகாணம் கண்டி பத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்திலும் இந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் சங்கானை இலுப்பத்தாள் வெல்வில்பதியிலே கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோற்சவம் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவநித்யானந்த சிவாச்சாரியார் அவருடைய குருவருளாசியோடு அந்த மகோற்சவம் சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான உற்சவ காலங்களில் நாமும் சென்று இறை வழிபாடுகள் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி குர்ஆனிஹில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹா. வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபத்துல் அப்தி மாலம் யுகர்கிர். ஸதகல்லாஹுல் அதீம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை நன்மையை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாக ஆக்கி வைத்திருக்கின்றார். உலகம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. உலகம் என்பது மறுமை நாளுடைய ஒரு விளைச்சல் நிலம். அப்படியென்றால் எங்களுக்கு தெரியும், விவசாய காலம் வரக்கூடிய நேரத்திலே விவசாயிகள் என்ன செய்வார்கள்? அந்த விவசாய காலத்திலே அவர்களுடைய விவசாயத்துக்குத்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உதாரணமாக நெற்செய்கை வரக்கூடிய அந்த காலத்திலே விவசாயிகள் அனைவரும் என்ன செய்வார்கள்? காலை பொழுது, பகல் பொழுது, மாலை பொழுதிலே அவர்கள் வயல்வெளிகளிலே தான் இருந்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று மரக்கறிகளை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த பகல் பொழுதிலே அவர்களுடைய விவசாய நிலங்களிலே தான் இருப்பார்கள். ஏன்? அந்த நாட்களை அவர்கள் விவசாய நிலங்களிலே சரியான முறையிலே கழித்தார்கள் என்றால்தான் அறுவடையின் போது நல்ல லாபங்களை அவர்களால் அறுவடை செய்து கொள்ள முடியும் என்ற அந்த நியதியை அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் அந்த விவசாய காலத்தை, அந்த போகத்தை அவர்கள் வீணாக கழித்து விட மாட்டார்கள். ஏன்? அந்த காலத்திலே அந்த விவசாய நிலங்களை செப்பனிட்டு சரியான முறையிலே நெற்கதிர்களை வளர்ப்பதற்கான அல்லது மரக்கறி வகைகளை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளிலே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அன்றாடம் அதற்கு சென்று வந்து கொண்டிருப்பார்கள். அதற்கு தேவையான கிருமிநாசிகளை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ரஅத்துல் ஆஹிரா, மறுமை நாளுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு விளைச்சல் நிலம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும்? ஒரு விவசாயி அந்த விவசாய காலத்தை விவசாய நிலத்திலே அவர் எவ்வாறு கழிப்பாரோ அதே போன்றுதான் எங்களுடைய உலக வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கழித்து கொள்ள வேண்டும். நாளை இங்கு நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தான் நாளை மறுமை நாளிலே அவற்றை நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த பிரயோஜனங்களை நாம் அடைந்து கொள்ளப் போகின்றோம். இந்த உலகத்திலே நாம் வீண் விளையாட்டுகளிலும் கேலி கூத்துகளிலும் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய விடயங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள்
கழித்து விட்டோம் என்றால் நாளை கியாமத்துடைய நாளையிலே நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். நாளை கியாமத்துடைய நாளையிலே நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். அல்லாஹு தஆலா விடத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருப்போம், ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து. யா அல்லாஹ், இறைவா, என்னை நீ உலகத்துக்கு திருப்பி அனுப்பிடுவாயாக. மௌத்துக்கு பின்னால் நாளை கியாமத்துடைய நாளையிலே அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், இறைவா, என்னை நீ உலகத்துக்கு திருப்பி அனுப்பிடுவாயாக. நான் உலகத்துக்கு போய் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விடுபட்ட அல்லது விட்டுவிட்ட நல்ல அமல்களை நான் செய்து திரும்ப உன்னிடத்திலே வருகின்றேன் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே அடியான் கேட்டுக்கொண்டிருப்பான். அல்லாஹு தஆலா என்ன சொல்வான் தெரியுமா? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அது வெறுமனே வாய் வார்த்தை, வெறுமனே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. திரும்பவும் உலகத்துக்கு நான் உன்னை அனுப்பினேன் என்றால் நீ நல்லமல் செய்து வரமாட்டாய். எவ்வாறு நீ ஆரம்பத்திலே வீண் விளையாட்டுகளிலே கழித்தாயோ, மார்க்கத்துக்கு முரணான விடயங்களிலே பிரயோஜனமற்றதாக கழித்தாயோ, அவ்வாறு தான் நீ கழிப்பாய். பிரயோஜனம் கிடையாது என்று அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே சொல்வான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்திலே எங்களுக்கு எதுவெல்லாம் நல்ல காரியம் என்று வழிகாட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த வழிகாட்டலிலே நாம் பிரயோஜனமிக்கதாக அந்த உலக வாழ்க்கையை நாம் கழித்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளை அல்லாஹு தஆலாவிடத்திலே போய் நாம் காரணம் கூறி எங்களுக்கு திரும்ப அந்த வாழ்க்கையை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். அவ்வாறு கை சேதப்படக்கூடாது. நாளை கியாமத்துடைய நாளையிலே நல்லவர்களுக்கு நல்லவர்களை விட்டும் மோசமானவர்கள் திரும்பி செல்லுங்கள், பிரிந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த நல்லவர்களுடைய கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளையும் இந்த உலகத்திலே நாம் எடுத்து நடப்போமாக இருந்தால்தான் நாளை கியாமத்துடைய நாளையிலே நல்லவர்கள் என்று யாரை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துவானோ அப்படியான அந்த கூட்டத்திலே எங்களால் சேர்ந்து கொள்ள முடியும். எனவே உலக வாழ்க்கையை பிரயோஜனமிக்கதாக ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசந்தம் டிவி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடனே வாழ்த்தி வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் என்ன விரும்புகிறார் தெரியுமா? யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போய்விடும் அல்லவா? நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க இருக்க எங்களுடைய சரீரங்களை காணப்படுகிற அநேக நோய்கள் எங்களை விட்டு பறந்தோடி போகிறதாக காணப்படும். ஆம், இன்றைய நாளிலே உலகம் முழுவதும் ஒரு மனிதன் தான் சந்தோஷமாக இருப்பதற்கு அவனால் என்னென்ன காரியங்களை அவனால் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் செய்வதற்கு தூண்டி விடுகிற ஒரு நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. அதனை சொல்லுவார்கள் நேஷனல் கிரியேட்டிவிட்டி டே என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, சிலர் பாருங்கள், நல்ல வாத்தியங்களை வாசிப்பார்கள், அதன் வழியாக தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வார்கள். சிலர் பாருங்கள், நல்ல விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவார், நல்ல கிரிக்கெட், ஃபுட்பால் இது போன்ற காரியங்களை தங்களை ஈடுபடுத்தி அவர்கள் தங்களுடைய மனதுக்கு வேண்டிய சந்தோஷத்தை தேடிக்கொள்வார்கள். ஒரு சிலரை பாருங்களே, தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடிக்கொள்வதற்கு பதிலாக துக்கத்தை வருவித்து கொள்ளுகிறதான திரைப்படங்கள், தொடர் நாடகங்கள் அல்லது தவறான தொடர்புகள், உறவுகள் ஏற்படுத்தி தங்களுடைய சந்தோஷத்தை நிம்மதியும் தாங்களாகவே கெடுத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுவார்கள். இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கின்றோம்? நானும் நீங்களும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு வேண்டிய ஒரு சமூகத்தை, ஒரு சமுதாயத்தை, சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோமா? அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மை துக்கப்படுத்துகிற, காயப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க கடவுள் இந்த காலை வேளையிலே உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் அடிக்கடி சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லித்தான். ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பக்தன், அவர் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவர். அவர் சிறையிலே அடைக்கப்படுகின்றார். அநேக ஆண்டுகள் அவர் சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் ஒரு மடலை எழுதினார், ஒரு கடிதத்தை எழுதினார். அதனை நாங்கள் சொல்லுவோம் பிலிப்பியருக்கு எழுதின
கடிதம் என்று சொல்லுவோம். அந்த கடிதத்திலே 13 தடவைகளுக்கு மேலாக அவர் சிறைச்சாலையிலிருந்து ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் எழுதுகிறார். என்ன தெரியுமா? நான் மறுபடியும் சொல்லுகின்றேன், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று அவர் சிறைச்சாலையிலிருந்து சொன்னார். அப்படியான நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு எப்படி சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அவனாலே சந்தோஷமாக இருங்கள் என்று எழுதக்கூடியதாக இருந்தது? பிரியமானவர்களே, நாம் எங்கே இருந்தாலும் எங்கே வாழ்ந்தாலும் நமக்குள்ளே இறைவன் குடிக்கொண்டு இருக்கும் பொழுது எங்களுடைய சந்தோஷத்தை எந்த ஒரு சூழ்நிலையும் எடுத்துவிடவே முடியாது. அது சிறைக்கூடமாக இருக்கட்டும் அல்லது எப்பேற்பட்ட ஒரு துன்ப சூழலாக இருக்கட்டுமே, எங்களுக்குள்ள காணப்படுகின்ற அந்த சந்தோஷத்தை எடுத்துவிடவே முடியாது. சிலர் பாருங்கள், மரண நோய்களுக்குள் ஆளாகி விடுவார்கள் அல்லவா? உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் நோயின்னு வைத்துக்கொள்ளுமே, உடனே அவருடைய முகங்கள்லாம் சுருங்கி போய்விடும். தங்களுடைய பிளட் ரிப்போர்ட் அல்லது அவருடைய ரிப்போர்ட்டுகள் எல்லாம் நெகட்டிவாக வரும் பொழுது அவர்கள் உடைந்து போய்விடுவார்கள், மன கவலைக்குள் போய்விடுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள் ஒரு ஆன்மீக பலன் இல்லை. ஆகவே அவள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களுக்கு அவள் முகம் கொடுக்கிறார்களோ அந்த காரியங்கள் அவர்களுக்குள் காணப்பட்ட அந்த சந்தோஷத்தை இழக்க வைக்கிறது. ஆகவே தான் பிரியமானவர்களே, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறை தியானம் மிகவும் அவசியம். அந்த தியானம் தான் எங்களுக்கு என்ன செய்யும்? இறைவனுடனே ஒப்புரவாகுவதற்கு, இறைவனிலே சங்கமிப்பதற்கு, இறைவனிலே நானும் நீங்களும் அப்படியே கலந்து விட அது எங்களுக்கு துணை புரிகிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு எந்த மனிதன் அதிகமாக இறைவனோடு தன்னுடைய உறவை வைத்து கொள்கிறானோ அந்த மனிதனுடைய முகத்தை பாருங்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா? அவருடைய அகமானது மலர்ந்து காணப்படும், சந்தோஷம் நிரம்ப காணப்படும். யார் துக்கத்தோடு இருப்பார்கள்? அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக பலன் அற்றவர்கள், இறை பாதத்திலே அவர்கள் தங்களுடைய காலத்தை நேரத்தை செலவிடாதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அப்படி காணப்படும். ஆகவே தன் இறுதியிலே அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இரத்த சாட்சியாக ரோம் நகரத்தில் அவர் மரிக்கின்றார். சந்தோஷமாக தன்னுடைய உயிரை அவர் கிறிஸ்துவுக்காக பான பலியாக வார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, எங்களுடைய சூழ்நிலையானது, எங்களுடைய சுற்றுச்சூழல் எங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து விட்டது என்று நாங்கள் சொல்லவே கூடாது. அன்றைக்கு நாங்கள் அப்படி சொல்லுகிறோம் அல்லவா? என்னுடைய நிம்மதி போனதுக்கு காரணம், என்னுடைய சந்தோஷம் கெட்டு போனதுக்கு காரணம் அவர் இவர் என்று குறை சொல்லுகிறோம் அல்லவா? உண்மையாகவே பிரியமானவர்களே, அவர்களோ இவர்களோ அல்ல. அந்த சமாதானத்தை இழந்ததுக்கு நாங்கள் தான் காரணம். நமக்குள்ளே ஒரு ஆன்மீக பலன் இல்லை, அதுதான் காரணம். அப்படியானால் இதோ மலர்ந்து விட்டது ஒரு புதிய நாள். நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினீர்கள் அல்லவா? நானும் அந்த சந்தோஷம், இந்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். என்னை சுற்றிலும் வேதனை, துக்கமும் துயரமும் தான் காணப்படுகிறது. நோய்களும் பலவீனங்களும் வறுமையும் கடனும் தான் காணப்படுது. அதன் மத்தியிலையும் நான் சந்தோஷமாக வாழ எனக்கு அருள் தாருங்கள்னு பிரார்த்தித்து பாருங்கள். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகளை தியானம் செய்யுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.